அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விசுவாசி ஐப்பசி 27 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 13, 2025. இன்று நவமி. அதேபோல் கீழ்நோக்கி நாள். நவமி என்றால் நவகிரகங்களின் அருளை தரக்கூடியது. இந்த வியாழக்கிழமையில் நவமி வர்றது மிக மிக விசேஷம். அதே போல் இந்த 6, 7 யமகண்டத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வெற்றியே தரும். குரு கேது இணைந்து அந்த டைமில் இருப்பதால், நவமியும் இணைவதால் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் அற்புத பலனை உங்களால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். எப்போ வியாழக்கிழமை வந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயத்தையோ அந்த 6, 7 செய்யுங்க. அது உங்களுக்கு 100% உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து வெற்றியை தேடி தரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நட்சத்திரம் இன்று காலை 12:52 ஆயிலம், பின்பு மகா. திதி இன்று அதிகாலை 4:57 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம். சந்திராசி பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால தனுசு ராசி, தனுசு லக்கணம், மகர ராசி, மகர லக்கணம் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கிக் கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு சந்திராசி ஏற்படுத்திடும். அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ இந்த மகர ராசி, தனுசு ராசிக்கு யாருக்காச்சும் குரு திசை, ராகு புத்தி நடக்குதுன்னா அந்த 2.25 வருடம் மிகவும் கவனமாக இருக்கணும். விபத்துக்களை ஏற்படுத்தி விட்டு இந்த சந்திராசத்தில் பெரிய பிரச்சனை கொடுத்துரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:45, 11:45. மாலையில் கௌரி நல்ல நேரம் காலை 12லேருந்து 1, மாலை 6:30லேருந்து 7:30. ராவு காலம் மதியம் 1:30 to 3. யமகண்டம் காலை 6 to 7:30. குளிகை காலை 9 to 10:30. சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இன்று விளக்கம் கற்பூரமே ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஏன்னா இன்று தெற்கு தசனை வழி நடத்துதார், அவர் வழியிலே செல்கிறோம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.